ஒரே ஒரு பழமொழி சொல்கிறேன். 1010 கோத்திர மல்லாத்திர கள்ளத்தில் பிடிச்சிக்கணும் சாத்திர, 110 கோத்திர வளைய பத்திர எண்ணெய் ஊத்துற மசாலாவை ஏத்துற, தத்தக பத்தக பத்திர ராத்திரியில் கத்துற காலில் மல்லாந்துக்கிறேன். ஏதாவது விளங்குச்சா? எங்களுக்கு இருக்கட்டும், போல உங்களுக்கு விளங்குச்சா? அதான் தென்கட்சி சுவாமிநாதன் சொன்னாரு, கேட்கிறவங்களுக்கு புரியலாம் தத்துவம், பேசுறவனுக்கே புரியலாம் அது மகா தத்துவம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லவா, இதில் ஒரு விஷயம் இருக்கு. 1000 வருஷம் வாழ்வேன்னுச்சு ஆமை. 1010 கோத்திர மல்லாத்திர ஆமை இப்படி இருக்க வரைக்கும் வாழும். மல்லாத்திர ஒரு கல்லை ஏத்துற பிடிச்சிக்கணும் சாத்துறேன், ஆமை அடிச்சு கொண்டான் நம்மால். 100 வருஷம் வாழ்வேன்னுச்சா மீன். 110 கோத்திர வலைய போத்துற எண்ணெயை ஊத்துற மசாலாவை ஏத்துற நல்லா மீனை வறுத்து எடுத்துட்டான் நம்மால். 10 வருஷம் வாழ்வேன்னுச்சான் தவளை. தத்தக புத்தக பத்திர ராத்திரியில் கத்துற, ராத்திரியில் மழை காலத்தில் கீக்கின்னு கத்திருக்கோம். ஒரு 2 வீலர்காரன் ஏற்றிட்டு போயிருப்பான், முடிஞ்சிடும். ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்கிறது தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் சார்.